நண்பர்களுக்கு வணக்கம். உங்களில் நிறைய பேருக்கு பஃப் சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கும். பஃப்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம கடையில் பார்க்குற அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெஞ்ச் டெசர்ட்ஸில் கூட அதை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேரோட காமன் கம்ப்ளைண்ட் என்னென்னா சமயத்தில் லேயர்ஸ் சரியாக வர மாட்டேங்குது, பஃப் உள்ள குக் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். ஒவ்வொரு தடவையுமே ஃபெயில் ஆகாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக பஃப் டோ எப்படி செய்கிறது அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பஃப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளார், மைதான்னு சொல்லுவோம் இல்லையா. இதில் வந்து பிரெட் ஃப்ளார்னு சொல்கிற க்ளூட்டன் அதிகமாக இருக்கிற ஃப்ளார் தான் பஃப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பஃப் செய்கிறப்போ நீங்கள் லேமினேட் பண்ணுவீங்க ஃபேட்டை. அதுக்காக திரும்ப திரும்ப ரோல் பண்ணி அதை வந்து ஃபோல்டிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அத்தனை தடவை அதை ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா அதில் போதுமான அளவுக்கு க்ளூட்டன் இருந்தால் தான் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இல்லைன்னா ப்ராப்பராக ஸ்ட்ரெச் ஆகாது, அங்கங்கே டோ பார்த்தீங்கன்னா கிராக்காக வரும். ஸோ பிரெட் ஃப்ளார் தான் வந்து பஃப் டோக்கு சூட்டபிளான ஃப்ளார். ரெண்டாவது உங்களுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா உப்பு. இப்போ பொதுவாக 1 கிலோ மைதாவுக்கு வந்து உங்களுக்கு 20 கிராம் உப்பு தேவைப்படும். நம்ம வந்து 200 கிராம் மிக்ஸ் பண்ண போகிறோம் மைதா. அப்போது அதுக்கு வந்து 4 கிராம் யூஸ்வலாக தேவைப்படும். ஆனால் நான் 3 கிராம் தான் சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா பஃப் மார்ஜரின், அதுலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் டோ எப்பயுமே பண்ணணும். புரிஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா பெட்டர். ஸோ இது வந்து 3 கிராம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். மூணாவதாக முக்கியமானது இந்த ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்கிற மார்ஜரின். மார்ஜரின்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நாம் யூஸ் பண்ண போகிறது வந்து பஃப் மார்ஜரின் அப்படின்னு சொல்கிற இந்த ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இருக்கிறதுலேயே ஹார்டான கொழுப்பு அப்படின்னு ஹைட்ரோஜனேட்டட் கொழுப்புலேயே ஹார்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஃப் மார்ஜரின் தான். இதோட வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்னிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லேயர்ஸுக்கு நடுவில் லேமினேட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டில் என்ன ஆகும்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை சுற்றி இருக்கிற லேயர்ஸையும் அது கிறிஸ்பி பண்ணும். அது மூலமாக தான் உங்களுக்கு அந்த பஃப் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் லைட்டாகவும் கிடைக்கிறது. இதை வந்து ப்ராப்பராக லேமினேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை இப்போ பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில். இந்த பஃப் மார்ஜரினுமே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்போம். இது வந்து லேமினேஷனுக்கு, இது வந்து டோ கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நாலாவதாக முக்கியமானது இந்த டோ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற இந்த தண்ணி. எப்பயுமே பஃப் டோக்கு தண்ணி வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது கூட வந்து நம்ம ஏற்கனவே மார்ஜரின் மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணலன்னா டோ மிக்ஸ் பண்ணுறப்ப ஹீட் ஃபார்ம் ஆகும். ஹீட் ஃபார்ம் ஆகிறப்போ அந்த மார்ஜரின் வந்து ஆயிலி ஆகும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அந்த மார்ஜரினோட நேச்சர் அப்படியே இருந்தால் தான் பேக்கிங் பண்ணுறப்போ அந்த ஷார்ட்னிங் எஃபெக்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் பஃப் டோக்கு எப்பயுமே கோல்டு வாட்டர் தான் பெஸ்ட். இப்போ நாம் டோ மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு 200 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். அது கூட 3 கிராம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பை இந்த மைதா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மைதாவோட மெஷர்மெண்ட்லேருந்து 50லேருந்து 55% கோல்டு வாட்டர் தேவைப்படும். முதல்ல 70% தண்ணி இதில் சேர்த்துட்றேன். இப்போ இந்த டோவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு எல்லாமே கம்பைன்ட் ஆகி ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதில் நாம் கொழுப்பு சேர்த்துக்கலாம். அந்த மார்ஜரின் இப்படி டோ மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 20 கிராம் இந்த பஃப் மார்ஜரினை கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். மார்ஜரினை வந்து தரோவாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாக்கி இருக்கிற தண்ணி சேர்த்துடலாம். இந்த டோ வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் டோவாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டோவை டேபிளில் சேர்த்துட்டு நல்லா நீட் பண்ணிங்க அப்படின்னா தான் க்ளூட்டன் நல்லா டெவலப் ஆகும். அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ தரோவாக நீட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். டோ மிக்ஸ் பண்ணியாச்சு. யூஸ்வலாக நம்ம டோலாம் ப்ரெட்டுக்கெலாம் பண்ணுறப்போ ரவுண்டாக பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி இதுக்கு பண்ண வேணாம். இந்த மாதிரி லாங்காக பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம வந்து ஷீட் பண்ண போகிறோம். இப்போ லாங்காக பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஷீட் பண்ணுறப்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம நீட் பண்ணதுனால க்ளூட்டன் வந்து நல்லா ஸ்ட்ரெச்டு ஸ்டேட்டில் இருக்கும். இது ரெஸ்ட் கொடுத்தா தான் திரும்ப இதை ஸ்ட்ரெச் பண்ண முடியும். மினிமம் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா பெட்டர். டோக்கு ரெஸ்ட் கொடுக்குறப்போ எப்பயுமே கவர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ட்ரை ஆயிரும். டோ ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறப்பே நாம் இந்த ஃபேட்டை வந்து இப்போது ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன பண்ணணும்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயராக ஒரு பிளாக் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரோலிங் பின்னை வச்சுட்டு இந்த மாதிரி ஷீட் பண்ணிங்கனாலே அது ஒரு நல்ல பிளாக் மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி பிளாக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது சின்ன அளவில் டோன்றதுனால நான் 1/4 மணி நேரம் கொடுத்தேன் இதுக்கு ரெஸ்ட்டு. இப்போது இதை ஷீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளாக் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஃபிட் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஷீட் பண்ணிங்கன்னா போதும். நாம் பிளாக் மாதிரி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபேட்டை வந்து இப்போ அப்படி சென்டரில்
இந்த மாதிரி வச்சுட்டு லேசாக தட்டினீங்கன்னா அதுவே ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பக்கம் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூணாவதாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கேப் இருக்கு இல்லையா, இது மேலே இது கொஞ்சம் தான் போகணும், ரொம்ப தூரம் போகக்கூடாது. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ லேமினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஓப்பன் சைடு, இது ஓப்பன் சைடு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்டு சைடு, இது வந்து க்ளோஸ்ட் சைடு. இந்த மாதிரி 2 க்ளோஸ்ட் சைடும் 2 ஓப்பன் சைடும் இருக்கும். இல்லை இந்த க்ளோஸ்டு சைடு வந்து நீங்கள் கம்மியாகவும் இந்த ஓப்பன் சைடு வந்து அதிகமாகவும் ஷீட் பண்ணணும். ஸோ இதுதான் ஓப்பன் சைடு. இப்போ இந்த ஓப்பன் சைடு வந்து நான் ஷீட் பண்ண போகிறேன். நீங்கள் ஷீட் பண்ணுறது ஜென்டிலாக இருக்கணும், அதே சமயம் தேவையான அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபேட் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஷீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து புக் ஃபோல்டிங் சொல்லுவோம். இப்படி இந்த சைடு மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2க்கு நடுவில் ஒரு விரல் அளவு மட்டும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேப்பு ஏன்னா வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ இது ஓவர்லே ஆகாமல் இருக்கணும். இப்போ இந்த 2 சைடும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் தான் வந்து புக் ஃபோல்டிங். இப்போ இது வந்து ஒரு புக் ஃபோல்டிங் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம், இல்லை டபுள் ஃபோல்டிங்னு இதை சொல்லுவோம். இதுக்கப்புறம் இதை திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு தடவை இதை வந்து ரெஸ்ட் கொடுக்குறப்பையும் கவர் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு இப்போ 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து முடிச்சாச்சு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு, இந்த சைடு வந்து க்ளோஸ் சைடு. இது வந்து க்ளோஸ் சைடாகவும் இது வந்து ஓப்பன் சைடாகவும் கணக்கு வச்சுக்கணும். நம்ம ஓப்பன் சைடு தான் அதிகமாக ரோல் பண்ணணும். முதலையே ஒரு டபுள் ஃபோல்டிங் கொடுத்துருக்கோம். இப்பயும் வந்து இன்னொரு டபுள் ஃபோல்டிங் இது கொடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சமமாக இதை ஷீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சமமாக ஷீட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஃபேட்டே வெளியில் வந்திருக்காது. அது மாதிரி ஜென்டிலாக ரோல் பண்ணணும், தேவையான அளவுக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போது முதலே நம்ம பண்ண மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு ஃபோல்டிங், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து கரெக்டாக அந்த ஒரு ஃபிங்கர் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை இன்னொரு தடவை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஃபோல்டிங் வந்திருக்கு இல்லையா, ஒரே சைஸாக. ஒரு சைடு திக்காக ஒரு சைடு தின்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பஃப் பண்ணுறப்பையும் அந்த வேரியேஷன்ஸ் வரும். ஸோ ரோல் பண்ணுறப்போ எல்லா சைடும் ஈவனாக பர்ஃபெக்டாக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ 2வது புக் ஃபோல்டிங் இல்லை டபுள் ஃபோல்டிங் சொல்கிற இது கொடுத்துட்டோம். இப்போ திரும்பவும் 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். மறக்காமல் திரும்பவும் மூடி வச்சுருங்க. இன்னொரு 10 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். டோ சைஸ் பெருசாக ரெஸ்ட் டயத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் ஃபோல்டிங் கொடுக்க போகிறோம், ஃபைனல் ஃபோல்டிங். இதுலேயும் அதே மாதிரி தான் ஓப்பன் சைடு க்ளோஸ்டு சைடு. ஸோ ஓப்பன் சைடு நாம் ரோல் பண்ணோம். ஃபைனல் ஃபோல்டிங் வந்து சிங்கிள் ஃபோல்டிங், அதனால் ரொம்ப தூரம் ரொம்ப பெருசாக ஷீட் பண்ண வேண்டாம், அளவாக ஷீட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஃபோல்டிங் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபேட் உங்களுக்கு லீக்கே ஆயிருக்காது. அந்த மாதிரி ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த சைடு தான் நான் ஷீட் பண்ணியிருந்தேன், பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. இப்போ ஃபோல்ட் பண்ணுறப்போ இந்த சைடு திருப்பிக்கிறேன். இந்த ஓப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உள்ளே கொண்டு போயிடலாம். இப்போது இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் போயிருங்க, சென்டருக்கு கொஞ்சம் அதிகமாக வரைக்கும். இது இந்த சைடு இருக்கிறது, இப்போது இது மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இதுதான் சிங்கிள் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்மளோட பஃப் டோ ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ரெடியான டோவை ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ இந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டாக பேக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைனா எங்கெங்கே ஏர் போகுதோ அங்கெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி ஸ்கின் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். டோ ஷீட் பண்ணுறப்போ அது உடையும். இது ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் டோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம்னா, எவ்வளோ நேரம் நம்ம வெளியில் வச்சிருந்தோம் அந்த மார்ஜரின்லாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது வந்து திரும்ப கோல்ட் ஆகி சாலிட் ஆனால் தான் நம்ம அவனில் ஹை டெம்பரேச்சரில் போடுறப்போ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகி நல்ல ஷார்ட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். டோ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது ஷீட் பண்ணிவிட்டு பஃப் செஞ்சிடலாம். நீங்கள் என்ன விதமான பஃப் வேணுமோ பண்ணிக்கலாம். வெஜ் பஃப், மஷ்ரூம் பஃப், இல்லை எக் பஃப், அந்த மாதிரி சிக்கன் பஃப் எது வேணால். நான் இன்றைக்கி எக் பஃப் செய்ய போகிறேன். இதில் முக்கியமான நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ கடைசியில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷீட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போது வந்து பஃப் டோ ரொம்ப தின்னாவோ இல்லை ரொம்ப திக்காவோ இருக்கக்கூடாது. ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு போதுமான லேயர்ஸ் கிடைக்காது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா குக் ஆகாத பார்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஷீட் பண்ணுறப்பே போதுமான அளவுக்கு திக்னஸோட ஷீட் பண்ண வேண்டியது முக்கியம். ஆனால் காட்டுறேன் உங்களுக்கு எந்த திக்னஸ் தேவைப்படும் அப்படின்னு. யூஸ்வலாக பஃப்ஸுக்கு இந்த திக்னஸ் போதுமானதாக இருக்கும். இதை கட் பண்ணிடலாம்.
பஃப் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ ஒட்டுறதுக்கு எக் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஜஸ்ட் இங்கே வாட்டர் வாஷ் கொடுக்குறேன். இந்த பஃப் வந்து நான் 2 ஷேப்பில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் மசாலா வந்து இங்கே வச்சுக்கிறேன். அது மேலே இந்த பாயில்டு எக்கை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது மேலேயும் பாயில்டு எக் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். இதே இன்னொரு ஷேப் ஒன்று பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்லிங் நடுவில் வச்சுட்டு இதுலேயும் எக் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த பீஸை வந்துட்டு இது மேலே அப்படியே இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். பஃப் டோக்கு மேலே எக் வாஷ் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வெஜிடேரியன் பஃப் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அந்த சுகரை அந்த பாலில் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ அந்த பால் வச்சுட்டு இந்த பஃப் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. முட்டை அளவுக்கு கலர் வராட்டாலும் ஓரளவுக்கு அதுக்கு பக்கத்தில் வரும். அவனை வந்து 230 டிகிரியில் செட் பண்ணியிருக்கேன். பஃப் வந்து ஹை டெம்பரேச்சரில் தான் பேக் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த லேயர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஷார்ட்னிங் எஃபெக்ட் ப்ராப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது பேக் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு என்னோட அவனில். 230 டிகிரி செல்சியஸில் இது பேக் பண்ணோம். ஹை டெம்பரேச்சரில் பேக் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். சத்தத்தை கேட்டுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பர்ஃபெக்டான பஃப் டோவும் பஃப்பும் செய்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.